லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் தேவகுமாரன் என்று கருதப்பட்டவர், பிதாவாகிய தேவனால இந்த உலகத்துக்கு இரட்சகராக மீட்பராக அனுப்பப்பட்ட அந்த இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷர் தயவு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏராளமான காலகட்டங்களிலே மனுஷருடைய தயவு காணப்பட்டு இருக்கிறதா? நிச்சயமாக காணப்பட்டு இருக்கக்கூடும். எந்த மனுஷனும் எனக்கெல்லாம் எந்த மனுஷ தயவும் தேவையில்லையா அப்படிலாம் சொல்லவே முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்கிறோம். அனுதினமும் ஏதோ ஒரு விதத்துல மனிதர்களுடைய தயவு மிக 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 அவசியமானதாய் காணப்படுகிறது. நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறேன், நன்றாக பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், கடவுளே எனக்குள்ள வாசம் பண்றாரு, அதனால அந்த மனுஷ தயவுலாம் எனக்கு தேவையில்லையா அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது பாருங்க. கர்த்தர் அப்படிதான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார் பாருங்க. எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட அசோசியேட் ஆகிதான் தன்னுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளும்படியான ஒரு சிஸ்டத்தை இந்த பூமியிலே கர்த்தர் நியமித்திருக்கிறார். எந்த மனுஷனா இருந்தாலும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்துல எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியாது. அதுதான் இந்த சமூகம். ஆகையினாலதான் நான் நினைக்கிறேன், ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க சொல்லுகிறார் அல்லவா பவுல். ஏன் சொல்றாரு? அப்பா, நீ வாழ்கிற சமுதாயத்துல உன்னால எந்த காரியத்திலும் இண்டிவிஜுவலா செய்ய முடியாது, அடுத்த மனிதனுடைய உதவி கட்டாயமாக உனக்கு வேணும். ஆகையினால யாரையும் பகச்சிக்காதையா, அதெல்லாம் பவுல் சொல்ல வர்றதாக நான் கருதுகிறேன். ரோமர் 12:18. இன்னைக்கு இவன் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டீன்னா இன்னும் பல வருடங்கள் கழித்து உன்னால ஒதுக்கப்பட்டவன் மூலமாகவே அந்த கர்த்தர் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரமாதமான காரியத்தை செய்கிறவராக இருக்கக்கூடும் அல்லவா? இன்னைக்கு நீ உதாசீனப்படுத்திட்டு போயிடலாம். இவனால என்ன காரியமையா எனக்கு ஆக போகுது அப்படின்னு கண்டுக்காம போகலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், நீங்க யாரை உதாசீனப்படுத்துகிறீங்களோ அந்த ஆள் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய தயவை உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவராகவும் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.